கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட தடுமாற்றம் போல இங்கேயும் நடக்குது. நலன் என்னதான் நல்லா ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும், அவரோட தம்பியான புஷ்கரன் விருந்தோட வந்து நலன சூது விளையாட அழைக்கிறாரு. ஏன்னா, நலனோட பலவீனம் அதுதான். நலனுக்கு சூது விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால அவர அழைக்கும்போது, அவரும் ரொம்ப சந்தோஷமா அந்த சூது விளையாட்டுல கலந்துக்கிறாரு. ஆரம்பிக்க ரொம்ப ஆனந்தமா கலந்துக்கிட்டாரு. ஆனா, அதுல ஒவ்வொரு பொருளா இழக்க ஆரம்பிச்சாரு நலன் மகாராஜா. முதல்ல தன் நாட்ட இழக்கிறாரு. அதுக்கப்புறம் அதுல இருந்த செல்வங்கள், குதிரை, அவர்கிட்ட என்னென்ன இருந்துச்சோ ஒவ்வொன்னா இழந்துக்கிட்டே வராரு. இதற்கு இடையில நல்ல அமைச்சர்களும், தமையேந்தியும் கூட நலன் மகாராஜாவ நிறுத்த முயற்சி பண்றாங்க. இது ரொம்ப விபரீதமா போயிட்டுருக்கு. இது நமக்கும் நம்ம நாட்டுக்கும் நல்லதில்ல. அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா, நலன் மகாராஜோட காதுல எதுவுமே ஏறல. அவரு விளையாட்டோட மும்பரத்திலே எப்படியும் ஜெயிச்சே ஆவணுன்ற ஒரு ஆசையில விளையாடிக்கிட்டே இருக்காரு.